வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து குட் பேட் அக்லி படத்தினுடைய ரிவ்யூ காலையிலே சுழற்பேட்டையில் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஷோ ரிவ்யூ கொடுத்தாச்சு. ஸோ அடுத்ததாக இன்றைக்கி வந்து 3 மலையாள படங்கள் வருது. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலம்புழா ஜிம்கானா, அப்புறம் வந்து வசோக்கா, அப்புறம் வந்து மரணமாஸ் அப்படின்ற 3 மலையாள படம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்ஷன் ட்ராமா காமெடியாக வந்திருக்க இந்த ஆலம்புழா ஜிம்கானா அப்படின்ற படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க வரும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு கலீத் ரஹ்மான். இது முன்னாடி வந்து தலும்புலா அப்படின்ற டொவினோ தாமஸ் வச்சு படம் பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து நம்ம நஸ்லின் வச்சு படம் எடுத்திருக்காரு. ஸோ இந்த படம் தலும்புலா மாதிரி நல்லா ஆக்ஷன் பேக்டாக காமெடியாக இருக்குமா அப்படின்றத டீட்டெயிலாக ரிவ்யூவில் பார்ப்போம். ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க நம்ம ரிவ்யூக்கு போகலாம். இந்த படம் சொல்லும் கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தினுடைய கதை ரொம்ப சிம்பிளான லைன் தான். அதாவது யங்ஸ்டர்ஸ் அவங்க வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜில் சேர போகிறாங்க. ஸோ காலேஜ் சேரும்போது அவங்க வந்து படிப்பில் பெருசாக இது கிடையாது. ஸோ அவங்க வந்து என்னென்னு யோசிக்கும் போது அப்போ வந்து கோட்டாவில் தான் போகணும். அப்படின்ற பட்சத்தில் கோட்டாவில் போகணுன்னா அப்போ ஏதாவது ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணணும். ஸோ ஸ்போர்ட்ஸில் செலக்ட் பண்ணும்போது பாக்ஸிங்கை செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ பாக்ஸிங்கில் வந்து 5 பேர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சேர்றாங்க. ஒருத்தர் வந்து ரெஸ்லிங்கில் சேர்றாரு, மிச்சம் 4 பேரும் பாக்ஸிங் செய்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் எப்படி போச்சு அப்படின்ற கதை தான். எவ்வளோ சிம்பிளான ஒரு லைன் வச்ச கதை தான். ஸோ இந்த படத்தினுடைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பற்றி பேசுவோம். பாசிட்டிவ் இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் குட்டாக மூவ் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்களோட வாழ்க்கை முறை, அப்புறம் வாழ்வியல் எப்படி போகும், அப்புறம் இந்த சின்ன பசங்களை என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன ஆட்டிடியூட் காட்டுவாங்க, அது மாதிரி யாருக்கிட்ட வம்பளுத்து சண்டை போடுவாங்க, அதே மாதிரி லவ் மேட்டரில் என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் காட்டியிருந்தாங்க. அது மாதிரி ஓரளவு என்கேஜாக அட் சேம் டைம் வந்து நிறைய காமெடி சீன்ஸ் வந்து நிறைய ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அதுவும் சரி, நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஸ்டார்ட் அப்பில் கொஞ்சம் லேக் ஆயிருந்தது. அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கதைக்களம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே பாக்ஸிங்குள்ளே ஸ்டேஜில் போயிடும். ஸோ அது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேக் அடிக்குது. பட் அந்த பாக்ஸிங் விஷயத்துக்கான அந்த நேர்த்தியான சில விஷயங்களில் கையாண்டுதான் அது பாராட்டக்கூடிய விஷயமா நான் கருதுகிறேன். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஸ்பெஷலி டெக்னிக்கலி ரொம்ப சவுண்ட் கொடுக்கும். எப்படி நீங்கள் தலும்புலா வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கில் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் எடிட்டிங்கில் எல்லாரும் பிரில்லியன்ட் ஒர்க் செமையாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் விஷ்ணு விஜயன் தான் இந்த மியூசிக்கலுக்கு ஒரு உயிர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவர் இந்த படத்தில் மியூசிக் போலனா பெருசாக படம் ஒர்க் அவுட் ஆகிருக்குமான்றது பெரிய டவுட் தான். ஏன்னா படம் ஃபுல்லாகவே அவரோட பிஜிஎம் ஒர்க் பயங்கரமாக பிரில்லியண்ட்டாகவே இருந்தது. எஸ்பெஷலி இந்த பாக்ஸிங் அந்த பிளேஸ்மெண்ட் எல்லா இடத்துலையுமே அவரோட மியூசிக் அள்ளுது அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி பாடல்களும் கேட்குற அளவுக்கு நல்லாவே இருந்தது. தலும்புலா மாதிரியே ஒரு என்கேஜிங்கான ஒரு எப்படி சொல்கிறேன்னா அந்த ஒரு இந்த வாலிப வயசில் எல்லோரும் என்ஜாய் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் இந்த படத்துலையும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படம் சொல்ல வர விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயம் கிடையாது, ஜாலியாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ ஜாலியாக ஒரு ஃபன்னாக டைம் பாஸுக்கு ஒரு படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்து அதுக்கான காமெடிஸ் அதெல்லாம் எல்லாமே வச்சு ரொம்ப நம்மளை என்கேஜாக வச்சுருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி போச்சு. பட் இந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப செல்ஃபாக நடிச்சிருந்தாங்க. நஸ்லின் சொல்லவே தேவையில்லை, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி அவரோட படங்கள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இந்த படத்தில் வந்து அவர் மட்டும் இல்லை, அவரோட சேர்ந்து எல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சரி 6 பேக் பாடியோட வச்சு இந்த படம் ஃபுல்லாக மெயின்டைன் இருந்தாங்க. அதில் எல்லாருமே பார்க்குற லுக் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அண்ட் ஹேண்ட்ஸமாகவும் இருந்தாங்க கூட சொல்லலாம். ஸோ அவனோட ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் ஃபுல்லாக பார்க்கும்போது அது மாதிரி பாக்ஸிங் அப்படின்ற கெரியர் எடுக்கும்போது சும்மா விளையாட்டு எடுப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அந்த கெரியர் எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி அவங்க அதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்ற காட்டுற சீக்வன்ஸாக இருக்கணும். அது எல்லாமே படத்தை ஸ்க்ரீனில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய இடங்களில் படம் நிறைய விஷயங்களில் கிளாப்ஸ் வாங்குது. எஸ்பெஷலி இந்த பாக்ஸிங் சீக்வன்ஸ்லாம் சூப்பராக கிளாப்ஸ் வாங்குது தான் சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து அந்த ஹீரோயின் நடிச்சிருந்தவங்க ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அவங்களோட கேரக்டரும் சரி ரொம்பவே இந்த படத்தில் என்கேஜிங்காக இருந்தது. ஸோ இந்த படத்தினுடைய மைனஸாக நான் கருதுறது என்ன கேட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி நீட்டாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா லிட்டரலி இந்த தலும்புலா மாதிரியான சில சீக்வன்ஸ், ஏன்னா தலும்புலா செகண்ட் ஹாஃப் வந்து பெருசாக ஃபினிஷ் பண்ணல. ஸோ எனக்கு அது தலும்புலாவில் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து போகிறதே ஒரு மாதிரி பிடிக்காம தான் இருந்தது. பட் அதே மாதிரி தான் அதே படம் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கலீத் ரஹ்மான் ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காரு. இந்த பேட்டர்ல தான் ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த பேட்டர்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாமோ அப்படின்னு தோண வைக்குது. மற்றபடி எனக்கு இன்னும் படத்தில் பெருசாக மைனஸ் சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. ஸோ மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை கண்டிப்பாக பார்த்து தெரியுமா கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன் டைம் வாட்சபிள், ஒரு டைம் பாஸுக்கு நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய படமாக இந்த படம் அமையுது. ஸோ இந்த படத்தை நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5.3. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்பர் இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே வித் மீ FDFS மோஹி. அண்ட் அடுத்து 3 படத்தோட ரிவ்யூ கூடிய சீக்கிரத்தில் வந்து சேரும். தேங்க்யூ, பை.